எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஜிஎஸ்டிஆர் 3B ரிலேட்டடான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோங்க. இப்போ ஜிஎஸ்டிஆர் 3Bல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கிளைம் பண்ணுவோம் இல்லைங்களா? மார்ச் மாசத்தோட நம்மளுடைய பர்ச்சேஸ்க்கு உண்டான இந்த இன்புட்டை நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3Bல கிளைம் பண்ணுவோம். அதுல வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அதற்கான சொல்யூஷன் என்ன? அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம், டேலியில வந்து டேட்டாவை ஸ்பிட் பண்ணிருப்பாங்க, ஒரு சில டேட்டாவை ஸ்பிட் பண்ணி வச்சிருப்போம். அப்படி டேட்டாவை ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டா ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் எல்லாம் பழைய ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய டேட்டால வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி வச்சுட்டு இருந்திருப்போங்க. அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2B ரெக்கன்சிலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம 3Bக்கு இன்புட் கொண்டு வந்துட்டு இருப்போம். அப்படி கொண்டு வரும்போது ஒரு சில சப்ளையர்ஸ் என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா, அவங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1, அதாவது சேல்ஸை வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற ரிட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸுங்க அது அந்த சேல்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பரான ஏப்ரல் 11 நம்மளுடைய டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டர் 1க்கு ஏப்ரல் 11 வந்து ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடிய இன்புட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா மார்ச் மாசத்துல நம்ம கிளைம் பண்ண முடியாதுங்க. அப்போ இது ஈரண்டுங்கிறதுனால நம்ம டேட்டா ஸ்பிட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண முடியாது, அந்த என்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம மாற்றணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தப்புங்க. நம்ம பர்ச்சேஸ் வந்து அது மார்ச் மாசத்தோட பர்ச்சேஸ் தான். நம்ம இன்புட்டை மட்டும் தான் நம்ம அது கிளைம் பண்ணணும். என்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல கொண்டு வந்து ஏப்ரல் மாசத்துல ரிட்டர்ன்ல நம்ம ஃபைல் பண்ணக்கூடாதுங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இன்புட்டை மட்டும் நம்ம கிளைம் பண்ணாத இன்புட்டை மட்டும் ஓப்பனிங்கா கொண்டு வந்து அந்த இன்புட்டை மட்டும் நம்ம கிளைம் பண்ணணும். அது எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இது ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க நம்ம எப்படி எப்படி அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், என்னென்ன லெஜர்ஸ் யூஸ் பண்ணி அதை ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு வரலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கோடூல் இருந்துட்டு ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிற ரிட்டர்னுக்குள்ள போய்க்கிறேன். என்டர் கொடுத்துட்டு உள்ள போறேன். இதுல ஆல்ட் F2 கொடுத்துட்டு நம்ம மார்ச் மாசத்தை ஓப்பன் பண்ணிக்க போறோம். ஸோ நான் மார்ச் மாசத்தை வந்து ஓப்பன் பண்றேங்க. மார்ச் மாசம் ரிட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ஸ் இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல் அதர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல போயிட்டேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. இங்க இந்த கஸ்டமர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டாரு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளால டேட்டா ஸ்பிட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ஈஸியா இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு, டேலியில கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ்குள்ள போயிட்டு ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவர் எப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்றாரோ அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயருக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், அடுத்த மாசத்துக்கு மாத்திக்கலாம். ஏன்னா அடுத்த மாசம் ஃபைல் பண்ணலாம், அதுக்கு அடுத்த மாசம் அவர் பண்றாருனாலும் நீங்க இந்த எஃபெக்டிவ் டேட்டை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த என்ட்ரி டேட் மாறாது, வவுச்சர் டேட் மாறாது. பட் ஆனா உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து எப்படி காமிக்கும் அப்படின்னா, அந்த இந்த என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வந்து உங்களுக்கு இன்புட் நீங்க கிளைம் பண்ணலாம். இப்போ நம்ம டேட்டாவை ஸ்பிட் பண்ணதுனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களுக்கு அந்த என்ட்ரி எஃபெக்டிவ் டேட் கொடுக்க முடியாது, இந்த வவுச்சர் என்ட்ரியும் வந்து மாற்ற முடியாது. அப்ப இந்த இடத்துல இன்புட்டை மட்டும் எப்படி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இன்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிங்கிறத காமனான ஒரு லெஜர் வச்சிருப்பீங்க, டியூட்டி லெஜர். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, புதுசா ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து நான் ஒரு லெஜர் கிரியேட் பண்றேன். இல்ல ஆல்ரெடி ஒரு லெஜர் ஒன்று உங்களுக்கு வவுச்சருக்குள்ள இருந்துட்டு கேட்வேல இருந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி, இங்க கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன், இதுல லெஜர் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்புட் சிஜிஎஸ்டி ஹைஃபன் கொடுத்துட்டு அன்கிளைம்டு கொடுத்துட்டேங்க. இன்புட் சிஜிஎஸ்டி அன்கிளைம்டு அப்படின்னு கொடுத்துட்டு அண்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸே வச்சுக்கிறேன். இல்ல நீங்க ஏதாவது சப் குரூப் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க வச்சுக்கலாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், டியூட்டி லெஜர் ஜிஎஸ்டி கொடுத்துட்டேன். இது சிஜிஎஸ்டி, நான் பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணல, காமனான லெஜருங்கிறனால மென்ஷன் பண்ணல. கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்றேன். அதே மாதிரி இங்க இன்புட் எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துட்டு அன்கிளைம்டு கொடுத்துட்டேங்க. அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸே கொடுத்துட்டேன். இங்கேயும் ஜிஎஸ்டி கொடுத்துட்டேன். டைப் ஆஃப் டியூட்டி வந்து ஜிஎஸ்டி கொடுத்துட்டேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி, இதுக்கு நான் பர்சன்டேஜ் கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஐஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லெஜருக்குள்ளேயே போய் நம்ம மாத்திக்கலாங்க. அப்போ லெஜருக்குள்ள எப்படி போகலாம்னா, கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக், அக்கௌண்ட்ஸ் புக்ல போறேன், லெஜருங்க. இதுல நான் ஆர்பி அசோசியேட்ஸ் அப்படின்னு ஒரு லெஜர் வச்சிருந்தேன். இந்த மார்ச் மாசத்துல 5ஆம் தேதி நம்ம இன்புட் பர்ச்சேஸ் வச்சிருக்கிறோம். இதை தான் வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்த ஏப்ரல் மாசத்துக்கு கொண்டு போக போறேன். அப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் இங்க இன்புட் சிஜிஎஸ்டின்னு இருக்கிறத நான் இன்புட் சிஜிஎஸ்டி அன்கிளைம்டுன்னு சொல்லி மாத்திக்கிறேங்க. இங்க இன்புட் எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லி மாத்திக்கிறேன், அன்கிளைம்டு லெஜருக்கு மாத்திட்டேன். இப்படி லெஜர் மாத்திட்டேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணல அப்படின்னா, டேட்டா மாத்தல. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம டியூட்டி லெஜர்ல போய் பார்க்கலாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ட்டு. அக்செப்ட் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய
ரிட்டன் எஃபெக்டிவ் டேட்டை மாற்ற முடியாது, ஏன்னா டேட்டா ஸ்பிளிட் பண்ணியாச்சு, வவுச்சர் டேட்டையும் மாற்ற முடியாது. அப்போ இந்த டியூட்டி லெஜரை மட்டும் நம்ம தனியாக புதுசாக கிரியேட் பண்ணி இந்த இப்படி மூவ் பண்ணிட்டோம், இந்த என்ட்ரி இந்த மாதிரி ஃபைல் ஆகாத என்ட்ரிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாங்க, கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட் குள்ள போயிட்டு இங்க கரண்ட் லைபிலிட்டிஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ங்கிற உங்களுக்கு குரூப் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க. இப்போ நான் மார்ச் மாசத்தை மட்டும் கொடுத்துக்கிறேன், ஆல்ட் F2 கொடுத்துக்கிறேன். ஸோ 1/3/2026 31/3/2026 மார்ச் மாசத்தை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு F12 கான்ஃபிகரேஷன் இதுல வந்து ஷோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் கொடுத்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் எனக்கு வேண்டாம், நான் நோ கொடுத்துக்கிறேன். இங்க இருந்து கண்ட்ரோலே கொடுத்துக்கிறேங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆகி வந்துருங்க. அப்போ நான் மார்ச் மாசத்துக்குள்ள இன்புட் கிளைம் பண்ண போறது எவ்வளவு, 49,500 மட்டும் தான் நான் கிளைம் பண்ண போறேன். இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி 49,500 தான் கிளைம் பண்ண போறேன். அப்போ இந்த ரெண்டு அன்கிளைமுடைய என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ண போறது இல்லைன்னா கிளைம் பண்ண போறது இல்லை. அப்போ இது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது பேலன்ஸ் ஷீட் ஐட்டமா இருக்கிறதுனால அப்படியே ஓப்பனிங் பேலன்ஸ் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ எப்போ இதை வந்து நீங்க இன்புட் அவங்க ஃபைல் பண்றாங்களோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கலாங்க. இந்த ஐடிஎஸ்சியை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு எப்படி ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு போறது அப்படின்னாங்க சிம்பிளுங்க. எப்படி நம்ம இந்த இன்புட் சிஜிஎஸ்டி அன்கிளைம்னு சொல்லி ஒரு லெஜர் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அன்கிளைம்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்ப நம்ம கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல புது டேட்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிக்கோங்க. என்னென்ன நீங்க அன்கிளைம்டு வச்சிருக்கீங்களோ சிஜிஎஸ்டி ஏஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி வச்சிருந்தீங்கன்னா 3 அன்கிளைம்டு லெஜர் தனியா கிரியேட் பண்ணிட்டு இப்போ எவ்வளவு வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் மாசம் அதாவது நம்ம மார்ச் மாசம் ஃபைல் பண்ணாத இன்புட்ஸ் இருக்கோ அந்த இன்புட்டை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸா கொடுக்கணுங்க. அது எப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ உங்க பேலன்ஸ் வந்து 2,250 ரூபா 2,250 ரூபா இருக்குதுங்க அன்கிளைம்ல. இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறனால உங்களுக்கு நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அது மாதிரி புது லெஜர் கிரியேட் பண்ணிட்டு ஓப்பனிங் பேலன்ஸா கொடுக்க போறோம். இப்போ நான் கிரியேட் பண்ண லெஜர் ஆல்டர் பண்ண போறேன். ஆல்டர் லெஜர்ல இன்புட் சிஜிஎஸ்டி அன்கிளைமோட போயிட்டேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு நம்ம இன்புட் சிஜிஎஸ்டி அன்கிளைம்டுல எவ்வளவு லெஜர் கொடுக்க போறோம், சாரி அமௌண்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது. நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுக்கணும்னா இங்கே 2,250 ரூபா என்டர் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல டெபிட் கொடுத்துக்கணுங்க. ஏன் கிரெடிட் கொடுக்க கூடாது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இன்புட்டை கிளைம் பண்ணணும். நம்மளோட ஐடிசி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. ஸோ அதனால நம்ம டெபிட் கொடுத்துக்கிறோம். இன்கேஸ் லைபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரெடிட் கொடுத்துக்கலாங்க. லைபிலிட்டி ஓப்பனிங் பேலன்ஸா நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த இடத்துல லைபிலிட்டி லெஜர் கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க அந்த லைபிலிட்டிக்கு உண்டான வேல்யூஸை கொடுத்து நீங்க கிரெடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு அந்த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எந்த குரூப் வச்சிருக்கீங்களோ நீங்க அண்டர் குரூப் எதுல வைக்கிறீங்களோ பேலன்ஸ் ஷீட்குள்ள அது வந்து உங்களுக்கு இந்த கிரெடிட் பேலன்ஸை எடுத்துட்டு வந்துடும். நமக்கு இது இன்புட் வரதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டெபிட் பேலன்ஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அக்செப்ட் ஆயிரும். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 25 இருக்குது, 14/2025 இருக்கு. நீங்க ஸ்பிளிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 14/2026 வந்துடும். அப்போ ஏப்ரல் மாசத்தோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னா நம்ம உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸா வந்து அதில் காமிச்சிரும். இப்போ நான் அக்செப்ட் பண்றேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இங்க இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அன்கிளைம்டும் நான் ஓப்பனிங் பேலன்ஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2,250 டெபிட்ல வச்சு இதை நான் அக்செப்ட் பண்றேன். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் கரண்ட் லைபிலிட்டிஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ல உங்களுக்கு 4,500 உங்களுக்கு எக்ஸஸா காமிக்குது பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன வச்சிருக்கேன், நான் டேட்டா ஸ்பிட் பண்ணல, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக என்ன வச்சேன். அப்போ நீங்க இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் நோ கொடுத்துட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா 1/4/2026 to 31st March 2027ல உங்களுக்கு இந்த அன்கிளைம்டு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸா உங்களுக்கு இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க காமிக்குங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபைல் பண்ணாத ஐடிசி வந்து உங்களுக்கு ஃபைல் ஆயிருச்சு, ஏப்ரல்ல வந்துருச்சு, கரெக்டா ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க மே மாசத்துல நீங்க வந்து இன்புட் எடுப்பீங்க இல்லையா, 3B ஃபைல் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இன்புட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்கிளைம்டு ஐடிசியை வந்து ஈஸியா வந்து நம்மளோட டேலியில ஓப்பனிங்கா கொண்டு போய் அடுத்த மாசத்துக்கு இன்புட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து விபி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கும். எல்லா வீடியோ பாருங்க, இன்னும் டேலி ஆழமா கத்துக்கோங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.